ஒரு சில டைமில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினா வந்துட்டு புரியாது. என் வாய்ஸ் எப்படி பேசினாலும் வந்துட்டு புரியாது. அதனால் வந்துட்டு வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கரெக்டாக பேசு. ஓகே. அப்படி பேசினா அவனுக்கு வாய்ஸ் நல்லாவே புரியும் அப்படின்னு. புரியுது. இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெக்கூலியரான விஷயம். இந்த மாதிரியான ரேரான சில விஷயங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக வந்து காமிச்சிடும். பட் உங்களோட ஸ்கூல் டேஸு இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நிறையா ஏதாவது நீங்கள் கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா? என்ன மாதிரி? என் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு பேசும்போது ஒரு மாதிரி நக்கல் பண்ணுவாங்க. அப்படிலாம் வந்துட்டு பயிற்சி கட்டிட்டு இது பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா நான் பேசுறது எனக்கு என் காதுக்கு வந்துட்டு மாதிரி கரெக்டாக இருக்கிற மாரி இருக்கும். பட் அவங்க வெளியில் அவுட்புட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த டைம் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா அது இவ்வளோ நாள் பழகணும்ங்களே நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்களே, அப்போ மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக. ஓகே. பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சு இன்றைக்கி ஒரு பெரிய வாய்ப்பு கேட் ஓப்பன் பண்ணியிருக்குங்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்? ஆமாம், அதுதான் வந்துட்டு நான் எதுவுமே கேட்கல. ஓகே, நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் இந்த வாய்ஸ் வேணும்னு சொன்னனால தான் நீங்கள் உடனே ஓகே சொல்லுவீங்க. உடனே ஓகே சொல்லிட்டேன்.